வாழும் புரட்சியாளர் முனைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் வழிகாட்டலில் இயங்கி வரும் விடுதலை சிறுத்தைகளே, தமிழ் சொந்தங்களே, சமூக ஆர்வலர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஊடக மையம் சார்பாக எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற ஜனவரி 26ஆம் தேதி நம்மளுடைய நாடு சுதந்திரம் பெற்று குடியுரிமை பெற்ற நாள், குடியரசு தினம் ஜனவரி 26ஆம் தேதி. ஆகவே இந்த விழாவை மிக சிறப்பாக இந்தியாவில் கொண்டாடிக் கொண்டு இருக்க வேண்டிய வேளையில் இது இருட்டடைப்பு செய்வதாகவே இந்த நிகழ்வை அனைவரும் இருட்டடைப்பு செய்து வந்திருக்கும் நிலையில் தமிழகத்திலே தென்னகத்து பிரபாகரன் வாழும் புரட்சியாளர் நம்மளுடைய எழுச்சி தமிழர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி நம்மளுடைய குடியரசு தினம் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. முதலாக எழுச்சி தமிழர் அவர்கள் அறிவித்த குடியரசு தினம் அம்பேத்கர் தினமே என்கின்ற தலைப்பில் ஆங்காங்கே பொதுக்கூட்டங்கள் நடத்த ஆணையிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் அப்பொழுதைய விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நாம் முதலாக குடியரசு தினம் அம்பேத்கர் தினமே என்கின்ற தலைப்பில் நாம் சிறப்பாக பொதுக்கூட்டம் நடத்தினோம். இதில் நம்மளுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற குழு தலைவருமான களப்போராளி அம்பேத்கர் விருது பெற்றிருக்கின்ற நம்மளுடைய பொதுச் செயலாளர் களப்போராளி சிந்தனை செல்வன் அவர்கள் கலந்து கொண்டு முதலாக சிறப்புரையாற்றினார் என்பது நாம் அறிவோம். அதனைத் தொடர்ந்து இந்த நாளை நாம் பொதுக்கூட்டங்கள் பல்வேறு தலைப்புகளில் நடைபெற்று வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக தற்போது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் வருகின்ற ஜனவரி 26ஆம் தேதி மாலை மணிக்குண்டு திடலில் நமது எழுச்சி தமிழர்களுடைய வழிகாட்டுதலின்படி நம்மளுடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் ஒருங்கிணைத்து இந்த பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்திருக்கிறார். அதாவது இந்த ஆண்டு குடியரசு தின விழா அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் என்கின்ற தலைப்பில் இந்த பொதுக்கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற உள்ளது. இதில் கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் காலம் தந்த கருத்தியல் போராளி முனைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் துரை ரவிக்குமார் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கிறார். ஆகவே விடுதலை சிறுத்தைகளும் தமிழ் சொந்தங்களும் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க நாம் உறுதியேற்க, ஜனநாயகத்தை வென்றெடுக்க நாம் இந்த பொதுக்கூட்டத்தில் மிக சிறப்பாக கலந்து கொள்ள வேண்டுமாய் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஊடக மையம் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம்.